கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 99வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். என கருமையான தேவ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் வைராக்கியம் உள்ள தெய்வம், அவர் நம்மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்தி போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் அடுத்த பகுதியிலும் கூட, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை எப்படியாக தொழுது கொண்டிருக்கிறோம்? வாழ்வில் கஷ்டங்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், போராட்டம் இருக்கும். அதுக்கு எப்போவுமே கண்ணீரோடு ஆண்டவரே கஷ்டம் போராட்டம்னு சொல்லிகிட்டே இருக்கிறோமா? கர்த்தரை துதிக்கிறோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? இன்று நாம் நிற்பதும் நிர்மூலமாக அதிருப்பதும் நம் கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்படிப்பட்ட அருமையான தெய்வத்தை நாம் தொழுது கொள்ளும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். துதிகளுக்கு ஒரு விசேஷித்த பலன் உண்டு. நம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது விசேஷித்த கிருபைகள் கொடுக்கப்படும். இஸ்ரவேல் புத்திரர்கள் எரிகோவின் மதிலுக்கு முன்பதாக நிற்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பட்டயத்தை வைத்துவிட்டு தேவனை துதித்து பாட ஆரம்பிக்கிறார்கள். சுற்றி வருகிறார்கள். அற்புதம் நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள், பிரச்சனைகளா, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பி. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக நீ பணிந்து அவரை நோக்கி கூப்பிடுவாயானால் அவர் உனக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார், மாறாக உனக்கு பதில் கொடுப்பார். இன்று துதிக்க ஆரம்பிக்கலாமா? துதியின் சத்தத்தால் உனக்கு விரோதமான கோட்டைகள் இடிந்து விழும், விரோதமான கிரியைகள் அழிந்து போகும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. துதிக்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும் ஆண்டவரே. துதியின் சத்தத்தை கேட்டு சாத்தான் வெட்கப்பட வேண்டும். உம்மை துதிப்பதை கேட்டு ஆண்டவரே சத்துரு வெட்கப்பட வேண்டும். இந்த நாளிலும் அந்த துதிக்கிற கிருபையை கேட்கிற ஒவ்வொருவருக்கு கொடுங்கப்பா. ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். அக்கினியின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.